இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரு, காஞ்சனக்கா வீட்டுக்குள்ள வந்ததே நம்ம அம்மாவை பழிவாங்க தான் திரு. அவங்களுக்கு நடந்த பழச எதுவுமே மறக்கல. காஞ்சனக்கா வீட்டை விட்டு போக நம்ம அம்மா தான் காரணம்னு இன்னும் அம்மா மேல பகையோட தான் பாக்குறாங்க. தாத்தா பாட்டியோட சஷ்டியப்த பூஜைக்கு நீ போய் கூப்பிட்டதால மட்டும் அவங்க வரல. வீட்டுல நம்ம அம்மா கிட்ட வந்து அந்த விசேஷத்துல அம்மா கலந்துக்காம இருக்கணும்னு சொன்னா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு பாட்டி கவிதாக்கா எல்லாருமா சேர்ந்து அம்மாவை வரவிடாம பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் கோவில்ல தாத்தாவுக்கு தெரிஞ்சு அம்மா கிட்ட போய் கேட்டப்ப அம்மா தாத்தா கிட்ட இத பத்தி உன்கிட்ட சொல்ல வேணான்னு கேட்டுக்கிட்டதுனால நானும் தாத்தாவும் பேசாம இருந்துட்டோம். ஆனா அடுத்து அவங்க கல்யாண விஷயத்திலயும் அம்மாவை ஓரம் கட்ட நினைச்சாங்க. அம்மா கிட்ட உனக்கும் ஸ்ரீக்கும் நடக்க போற கல்யாணம் சம்பந்தப்பட்ட எந்த விசேஷத்திலையும் கலந்துக்க கூடாதுன்னு அம்மாவை கார்னர் பண்ணிட்டாங்க. அம்மாவும் உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதுன்னு அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் கட்டுப்படுறதா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதனாலதான் அம்மாவும் சடங்குல கலந்துக்காம வேற காரணத்தை சொல்லி கோவில்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அம்மா பாவம் திரு, மனசு பூரா வலியோட உனக்கு நடக்கிற நல்ல விஷயத்துக்கு தான் தடையா இருக்க கூடாதுன்னு அம்மான்ற உரிமையை விட்டு கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. திரு, அம்மாவும் சடங்குல இல்லாம வந்தது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. உனக்கு நடக்கிற இந்த முதல் சடங்கு நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அம்மா இப்படி பண்ணிட்டேன். நான் அதுக்காக அழலம்மா. காஞ்சனாத்த என்கிட்ட நல்லவங்க மாதிரி நடந்துக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களை சஷ்டியத பொருத்தியில இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது தப்பு இல்லையாமா? அதோட இப்ப நடக்கிற அந்த உப்பு மாத்திர சடங்குலையும் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசினப்போ அதை கேட்டு உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். ஆனா அது எனக்கு தெரிஞ்சா நான் அவங்ககிட்ட சண்டை போட்டுருவேன்னு என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்க. பெத்த மக கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு எத்தனை வலிய உள்ளே வச்சு அழுதுருப்பீங்க. ஒரு வேலைக்காரியை விட மோசமா உங்களை ட்ரீட் பண்ணிருக்காங்க. நீங்களும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எனக்காக இருந்திருக்கீங்க. அதெல்லாம் நினைச்சதாம்மா மனசு கஷ்டமா இருக்கு. அப்பா இல்லாம சின்ன வயசுல இருந்து என்ன தனியா வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த அவமானம் அசிங்கத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வலியும் வேதனையும் நீங்க அனுபவிச்சது எதுவுமே தெரியாம நான் இருந்திருக்கேன்மா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லம்மா. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. உங்களை தனியாவே தவிக்க விட்டு பாவிமாடா பாவி. ஏன்பா திரு, இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிட்ட? எங்க போறேன்னு கூட யார்கிட்டயும் சொல்லல. திரு, தாத்தா கேக்குறாருல, பதில் சொல்லு. எல்லாரும் உனக்கு போன் பண்ணி பார்த்தாங்க, நீ எடுக்கவே இல்ல. ஏன் போனை கூட நீ எடுக்கவே இல்ல? என்ன திரு, என்னாச்சு? அம்மாடி அம்மையா, திரு உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொன்னா. இப்ப எப்படிமா இருக்கு? அம்மா, அதான் தாத்தா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இந்த கோயிலே தான் ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்லுங்கம்மா. சொந்த மகனோட உப்பு மாத்திர சடங்க கூட நான் பார்க்க முடியாம கோயில ஒரு ஓரமா இருந்துட்டு என் பையன் கேட்டதுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னு பொய் சொன்னேன். அந்த பொய்யை ஏன் சொன்னேன் தெரியுமா? என்ன இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்கம்மா. இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா. அக்கா,
திரு பேசுறத பார்த்தா நடந்த விஷயம்லாம் தெருவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. இப்ப என்னக்கா பண்றது? திரு, என்னப்பா நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? அம்பிகா, என்னம்மா இதெல்லாம்? திரு ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? நீ ஏம்மா கோவில்லயே இருந்துகிட்டு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்ன? அப்படின்னா நீ இங்க வரக்கூடாதுன்னு தான் சொல்லிருக்க, அப்படிதானே? தாத்தா, அத நான் சொல்றேன் தாத்தா. உங்க எல்லா கேள்விக்கும் என்கிட்ட நிறைய பதில் இருக்கு. உண்மையிலேயே எங்க அம்மா கோயில்ல தான் இருந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாமலாம் ஒண்ணும் போகல. அம்மா உப்பு கூட மாத்தும் போது இங்க இருக்க கூடாதுன்னு ஒருத்தங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அம்மாவும் அவங்களோட ஆசையை நிறைவேற்ற பெத்த புள்ளையோட சடங்குல கலந்துக்காம தியாகி மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மகனையே ஏமாத்திருக்காங்க. திரு, சத்தியமா நீ பேசுறத கேட்க கேட்க தலையே சுத்துதுப்பா. யாரு திரு? யாரு யாரு சொன்னாங்க இப்படி? அம்பிகா கிட்ட இப்படி சொன்னது யாரு? அது வேற யாரா இருக்க முடியும் தாத்தா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறாங்களே, இதோ இந்த காஞ்சனாத்த இவங்கதான். இத சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்னு சத்தியம் எனக்கு புரியல தாத்தா. திரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பேச வேண்டிய நேரத்துல சரியான இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. இவங்க எங்க அம்மாக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்வாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அதத்தான் இவங்க மனசாட்சியே இல்லாம என் அம்மாவுக்கு செஞ்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவங்களை தாத்தாவோட சஷ்டியத்தை பூர்த்திக்கு வந்தே ஆகணும்னு நான் இவங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். அந்த நிமிஷம் இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு. அப்பெல்லாம் இவங்க காலடி நம்ம வீட்டுல படணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் கூப்பிட்டதும் வரேன்னு சொன்னதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இவங்க எல்லா பகையும் மறந்துட்டு பாசத்தோட வராங்கன்னு நான் இவங்க மேல தப்பு கணக்கு போட்டுட்டேன். எங்க அம்மா இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை.